ராதே கிருஷ்ணா. ஜோதிடர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முரளியின் நமஸ்காரங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் 7வது பாவத்தின் காரகங்களை பற்றி பார்க்க போகிறோம். 7வது பாவம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அந்த ஒரு ஜாதக கட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட ஜாதக கட்டத்தில் லக்னம் என்பது 1வது பாவம். அப்போ 7வது பாவம் என்ன அப்படின்னா அதற்கு எதிராக சரிபாதியாக இருக்கக்கூடிய அந்த எதிர்முனையில் இருக்கிறது தான் அந்த 7வது பாவம். காலபுருஷ தத்துவப்படி மேஷம் அப்படின்றது 1வது பாவம்னு வச்சுட்டீங்கன்னா அதுக்கு எதிரான துலாம் அப்படின்றது தான் அந்த 7வது பாவம். அப்போ உடலின் மத்தியம பகுதி அப்படின்றது இந்த 7வது பாவத்தை குறிக்கும். நம்ம உடல் கூறுல உடல்ல தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உடல்ல சென்டரான பகுதி என்னடா 6வது பாவத்தில் மத்தியம பகுதி வயிறு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் மத்தியம பகுதின்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. உடலின் மத்தியம பகுதி அப்படின்றது இந்த 7வது பாவம். 6வது பாவம் ஆல்மோஸ்ட் நேரில் இருக்கிறதுனால அந்த வயிறுன்ற காரகம் 6வது பாவத்தில் வரும். அப்போ 7வது பாவத்தில் அடிவயிறு அப்படின்றது 7வது பாவத்தை குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவாக வயிறு மேலே இருக்கக்கூடிய வயிறு அப்படின்றது 6வது பாவம், அடிவயிறு அப்படின்றது 7வது பாவத்தை குறிக்கும். அப்போ உடற்கூறில் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்னி, இந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த கழிவுப் பொருட்களை நீக்கக்கூடிய அந்த கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிவயிறு பகுதியை சுற்றி தான் நம்ம கிட்னி அப்படின்றது இருக்கு இல்லையா. அப்போ அந்த கிட்னின்றதும் இந்த 7வது பாவத்தில் வரும். அப்புறம் கர்ப்பப்பை அப்படின்ற கருத்தரிக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை அப்படின்றதும் இந்த 7வது பாவத்தில் வரும். உடலில் மத்தியம பகுதி, கிட்னி, கர்ப்பப்பை இதெல்லாம் இந்த 7வது பாவத்தை குறிக்கும். சரி, இப்போ அந்த காலபுருஷ தத்துவப்படி மேஷம் அப்படின்ற பாவத்திற்கு எதிரானது எதிர்பாவமானது 7வது பாவமானது துலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எப்படி இருக்குன்னா 180 டிகிரி எதிராக கரெக்டாக எக்ஸாக்டாக 180 டிகிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது இல்லையா. அப்போது ஜாதகருக்கு எதிரில் நிற்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், எதிரில் நிற்கக்கூடிய நபர்கள் தான், எதிர்மறையான நபர்கள் கிடையாது. ஜாதகருக்கு எதிரில் நிற்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அல்ல ஜாதகர் சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகர் சந்திக்கக்கூடிய நபர்களை இந்த 7ஆம் பாவம் குறிக்கும். ஒருத்தர் பிஸ்னஸ் விஷயமா ஒருத்தரை போய் பார்க்குறாரு, பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படின்னா அது சுமூகமாக முடியுமா இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா அந்த 7ஆம் பாவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அதாவது ஜாதகர் சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற எல்லாரையும் இந்த 7ஆம் பாவம் தான் குறிக்கும். சரி, இப்போ அந்த 180 டிகிரி சரி சமமாக நிற்கிறது இல்லையா. 1வது பாவம்லேருந்து இந்த லக்ன பாவத்துக்கு 7வது பாவமானது சமநிலையில் இருக்கும். அப்போ சமநிலையில் அப்படிங்கும்போது அந்த சமநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த காரகமானது 7ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதாவது ஒருத்தருக்கு சமமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். சமமான மனிதர்கள், சமநிலையில் இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு சமமான மனிதர்கள், நமக்குன்னா ஜாதகரை குறிக்கும். ஜாதகருக்கு சமமான மனிதர்கள் அனைவரையும் இந்த 7ஆம் பாவம் குறிக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். நமக்கு சமமான மனிதர்கள்னா யாரு? உறவுகளில் பாருங்க, நமக்கு சமமான உறவுகள் அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு சமமான உறவுகள் யாரெல்லாம்னா நமது கூடவே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை இல்லையா, மனைவி அப்படின்றது தான் இந்த நமக்கு சமமான நபர் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லை அக்கா தங்க அண்ணன் மாமா சித்தப்பா இவங்க எல்லாம் உறவுகள் தான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் எப்பயாவது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு பீரியடில் அவங்க தனித்தனியாக போயிடலாம். இந்த மாதிரி பிரிந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதாவது நம்ம மனைவி நம்ம மேலே வைக்கக்கூடிய பற்றை விட இவர்கள் வைக்கக்கூடிய பற்று ஆனது வேறுபடக்கூடிய லெவலில் இருக்குது இல்லையா. அது மாதிரி நமக்கு சமமான மனிதர்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கூடவே வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும்
என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்ன சந்தோஷங்கள் வந்தாலும் சரி, நம்மளோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னா வாழ்க்கை துணை மட்டும்தான். அப்போ அந்த வாழ்க்கை துணை அப்படின்றத வந்து நம்ம சமமான மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமமான மனிதர் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது, திடீர்னு நம்ம யாருக்கிட்ட வந்து இமீடியட்டாக ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா வாழ்க்கை துணை கிட்ட தான், நம்ம ஒய்ஃப் கிட்ட தானே சொல்லுவோம். ஏதோ ஒரு கஷ்டமோ துக்கமோ வேற யார்ட்டையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்லி ஷேர் பண்ணி நம்ம மனபாரத்தை குறைக்கிறதுக்கு நம்ம கூடவே இருக்கிறது யாரு அப்படின்னா வாழ்க்கை துணை மட்டும்தான். அதனால இந்த மனைவி அப்படின்ற காரகமானது 7ஆம் பாவத்தை சேரும். இப்போ மனைவி கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஷேரிங், அதாவது பகிர்தல், எதையும் பகிர்ந்தல் அப்படின்றது இந்த 7ஆம் பாவத்தை குறிக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பகிரக்கூடிய நிலை அப்படின்றது இந்த 7ஆம் பாவத்தை குறிக்கும். நம்ம யாருக்கிட்ட ஷேர் பண்ணுவோம்? ஷேரிங், பொதுவாக ஷேரிங் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவோம். என்னென்ன விஷயத்த ஷேர் பண்ணணுமோ அந்தந்த விஷயம். பொதுஜன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம். பொதுஜன தொடர்புங்கும் போது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இப்போ பொதுஜன தொடர்புங்கும் போது ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறோம், பொதுமக்களுக்கு இடையில போய் சேர்றதையா, அப்போது பொதுஜன தொடர்பு இருந்தால் தான் அந்த ஷேரிங், எதையும் பகிர்ந்தல் அப்படின்னு சொல்லி அந்த விஷயமானது நடக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு நம்ம வந்து ஒருத்தரோட பழகணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சமூகத்தில், சொசைட்டியில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி பொதுஜன தொடர்பு உள்ள மனிதர்கள் எல்லாரும் வந்து என்னென்னா சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அப்போ சமூக அங்கீகாரம் அப்படின்றது இந்த பொதுஜன தொடர்பை குறிக்கும். அப்போ இந்த ரெண்டுமே 7ஆம் பாவத்தை குறிக்கும். பொதுஜன தொடர்பு அப்படின்னு வந்துட்டாலே இந்த சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சமூக அங்கீகாரம் பெற்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ பொதுஜன தொடர்பு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் எதையும் பகிர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 6ஆம் பாவத்தில் உள்ள காரகங்கள்லாம் பாருங்களேன், இதுக்கு எதிர்மறையாக இருக்கும். இப்போ நமக்கு சமமான மனிதர்கள், நமக்கு எதிரில் நிற்கக்கூடிய மனிதர்கள், அதாவது நாம் சந்திக்கும் மனிதர்கள், அப்புறம் எதையும் பகிர்தல், வாழ்க்கை துணை, இந்த மாதிரி காரகங்களெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். நிறைய மக்களோட கான்டாக்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு விஷயமானது பரவும். அப்போ பொதுஜன தொடர்பு அப்படின்றது இந்த 7ஆவது பாவத்தை குறிக்கும். அப்போ மக்களோட நிறைய பழகுதல், நெருங்கி பழகுதல், ஒருத்தர் நம்மளோட எப்படி பழகுவார், இந்த அதாவது சகஜமாக பழகுவாரா, இல்லை பொருளாதார ரீதியாக பிஸ்னஸ் விஷயமா அதை மாதிரி மணி மைண்டடாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இந்த மணி மைண்டடாக இருப்பாரா, அவரோட பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த 7ஆம் பாவத்தை குறிக்கும். பொதுவாக பொதுஜன தொடர்பு அப்படின்றது இந்த 7ஆம் பாவத்தை குறிக்கும். ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவருக்கு தான் வந்து இந்த பொதுஜன தொடர்பானது கிடைக்கும். அப்போ அந்த பொதுஜன தொடர்பு இருந்தால் தான் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்தால் அது எல்லாருக்கும் போய் சேரும். அப்போது சமூக அங்கீகாரம் அப்படின்றது இந்த 7ஆம் பாவத்தின் காரகம். அப்போ பொதுஜன தொடர்புனா ஒரு சொசைட்டியில் நம்ம ஒருத்தரோட பழகுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருக்கணும்னா சொசைட்டியில் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். ஒரு ஏனோ தானோன்னு இருக்கிறவங்களோடலாம் போய் நம்ம பழக்கம் வச்சுக்குவோமா? இல்லை. அப்போது சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற நபர்களாக இருந்தால் தான் அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும். அப்போது சமூக அங்கீகாரம்ன்றது இந்த 7ஆவது பாவம், பொதுஜன தொடர்பு அப்படின்றது இந்த 7ஆவது பாவம், அப்புறம் எதையும் பகிர்தல் அப்படின்றது இந்த 7ஆவது பாவம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் வந்து காரகங்களை ஒன்றொன்னா நீங்கள் லிங்க் பண்ணி போனீங்கன்னா, இப்போ பாருங்க பொதுஜன தொடர்பு அப்படிங்கும்போது அது பொதுஜன தொடர்புன்றது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தானே வந்து கடைகளில் வாங்குறாங்க. அப்போ வியாபாரம் அப்படின்றது இந்த 7ஆவது பாவம். இந்த மாதிரி லிங்க் பண்ணி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே நிறைய காரகங்கள் வரும். வியாபாரம் அப்படின்றது இந்த 7ஆவது பாவத்தை குறிக்கும். வியாபாரங்கும் போது ட்ரேடிங், வர்த்தகம், பங்குச்சந்தை, என்னென்ன உண்டோ எல்லாம் இந்த 7ஆவது பாவத்தை குறிக்கும். பங்குச்சந்தை, அதாவது பங்குதாரர், பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றது இந்த 7ஆவது, லைஃப் பார்ட்னரும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி இந்த 7ஆவது பாவத்தை குறிக்கும். இந்த மாதிரி தான் வந்து காரகங்களை டெவலப் பண்ணிக்கணும். அப்புறமா நமக்கு சமமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால தான் வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றது இந்த 7ஆம் பாவத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு சமமான மனிதர்களை தான் நம்ம திருமணம் செய்து கொள்கிறோம். அதனால நமக்கு சமமான மனிதர்கள்னு சொல்லக்கூடிய இந்த மனைவி அப்படின்றவால
திருமண வாழ்க்கை அப்படின்றத இந்த 7வது பாவத்தில் வைத்திருக்கிறார்கள். திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணை அப்படின்றதெல்லாம் இந்த 7ஆம் பாவத்தில் கொண்டிருக்கிறது. அப்போ அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பரிச சுகம், எதிர்பாலின உறவு, இதெல்லாம் இந்த 7ஆம் பாவத்தில் வரும். ஸ்பரிச சுகம் இதெல்லாம் இந்த 7ஆம் பாவத்தை குறிக்கும். அப்புறம் எதிர்மறையான செயல்கள் அப்படின்றது 8வது பாவம். அப்போ 8க்கு 12வது பாவமான இந்த 7வது பாவத்தில் நேர்மறையான செயல்கள், நேர்மறை சிந்தனை, அப்போ சமூக தொடர்பு, அதாவது நேர்மறையாக இருக்கக்கூடிய சிந்தனைகள், நேர்மறையாக இருக்கக்கூடிய செயல்கள், இதெல்லாம் இந்த 7ஆம் பாவத்தில் வரும். இது மாதிரி நிறைய காரகங்கள் இன்னும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெவலப் பண்ணினே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், இந்த மாதிரி கொடுப்பனையும் தசா புத்தியும் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை வாங்கி அனைவரும் பயன்பெற வேண்டும் அப்படின்றது தான் என்னோட ஆர்வம். மேலும் மற்றொரு காரகங்களுடன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.